ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சுகன்யா சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரசம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுலேயே பருப்பு ரசம்னா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுக்கு முதல்ல 2 தக்காளி போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. அதை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இப்போ பருப்பு வேக வச்சிடலாம். கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டு பருப்பை கழுவி வச்சுருக்கேங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு புளியை வந்துட்டு புளி தக்காளி ஊற வச்சுருக்கிறது கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை கரைச்சிட்டு தக்காளியை வந்துட்டு தோலை தனியாக நீக்க போகிறோம். அதனால் தக்காளி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தோலும் புளியும் நீக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி கரைச்சிக்கலாங்க. அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. இப்போ அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போது வந்துட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடையை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிட்டு பொரிய விட்டுறலாங்க. இப்போ அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. அதையும் பொரிய விட்டுறலாங்க. நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரசம் நுரைச்சி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே சேவ் பண்ணிடலாங்க.